Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மேடம், பாஜகவினுடைய முரட்டு அடிமையா எடப்பாடி பழனிசாமி இருக்கார். நேற்று நடைபெற்ற தஞ்சாவூர் நடைபெற்ற திருமணத்தில் உள்ள துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. பார்க்க துணை முதலமைச்சர் அவருக்கு என்னப்பா, அவருக்கு எடப்பாடி அண்ணனை பற்றி என்ன தெரியும், பாஜகவை பற்றி என்ன தெரியும்? முரட்டு அடிமையா? ஓஹோ, அவர் சினிமாலெலாம் நடித்தார்ல, அப்படி தானே? முரட்டு காளையாக நடித்தாரா? முரட்டு காளையாக நடித்தது ரஜினி. ஒரு முரட்டு மனிதனாகவும் நடிச்சிருப்பார். இல்லை, இது வார்த்தைகளில் எவ்வளோ மோசமான வார்த்தைகள் நீங்கள் பாருங்கள். அதாவது சாதாரணமாக ஒரு ஒன்றியத்திலேருந்து கிளைக்கு ஒன்றியத்திலேருந்து அதுக்கப்புறம் மாவட்டத்துக்கு மாநிலத்துக்கு முதலமைச்சரானால் மற்றவர்களோட அருமை தெரியும், உழைப்பவர்களின் அருமை தெரியும், அரசியல் கட்சி தலைவர்களை மதிக்க தெரியும். நீ நேராக கொண்டு உங்களை உட்கார வச்சுட்டீங்க. அப்போது அண்ணன் எடப்பாடியார் போன்றவர்கள் கிளையிலேருந்து மேலே வந்திருக்காங்க. பாஜக யாரையும் அடிமைப்படுத்துகிற கட்சி கிடையாது. நான் என்ன கேட்குறேன், உங்களை அடிமைப்படுத்திய எமர்ஜென்சி நேரத்தில் உங்களை அடிமைப்படுத்தி உங்கள் அப்பாவை சிறையில் போட்ட காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சுருக்கீங்களா? இது என்ன அடிமைத்தனம்னு நான் கேட்குறேன். என்ன அடிமைத்தனம்? இன்றைக்கி மொழிப்போரை சொல்கிறீங்க. இந்த மொழிப்போரில் சுட்டுக்கொன்ற இளைஞர்களை சுட்டுக்கொண்ட இதே காஞ்சிபுரத்தில் நான் கேட்டேன், மொழிப்போர் தியாகிகளுக்காக கூட்டம் நடத்துகிறோம். யாரை எதிர்த்து கூட்டம் நடத்துறீங்க? மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்துக்கு காங்கிரஸை கூப்பிட்டீங்களா? காங்கிரஸை கூப்பிட்டீங்கன்னா உதப்பாங்க. ஏன்னா அவங்கள சுட்டு கொன்னதே அவங்க தான். அவங்க கூட கூட்டணி வச்சுருக்கீங்கன்னா அடிமையாக இருக்கீங்க காங்கிரஸுக்கு. காங்கிரஸின் அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் செஞ்ச அத்தனை அநீதிகளுக்கும் இன்று துணை போய் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம், அடிமைத்தனத்தை பற்றி பேசுவதற்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அதுவும் உதயநிதிக்கெல்லாம் நான் பதில் சொல்லவே கூடாது. உடனே அவர் ஜெயிச்சிட்டாரு, நீங்களாம் ஜெயிக்கிற வக்கு இருக்கா, உங்களுக்கு துப்பு இருக்கா? நாங்கள்லாம் நேர்மையாக தேர்தலை நடத்தி கொண்டுறோம். நீங்கள் பணபலம் இல்லாமல் யாருக்கும் கொடுக்கறத கொடுக்காம நேரடியாக நானும் நிற்கிறேன் நீயும் நிற்கிற அப்படின்னு சொன்னால் இவங்க எந்த அளவுக்கு ஓட்டு வாங்குவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால் அது மட்டும் இல்லை, எஸ்ஐஆரில் அன்றைக்கி எவ்வளோ பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு தென் சென்னையில் நாங்கள் தோற்று போயிட்டோம். எங்களுக்கு டிஃப்ரென்ஸு 2.25 லட்சம் ஓட்டு. இன்றைக்கி எஸ்ஐஆரில் நீக்கப்பட்டது 5 லட்சம் ஓட்டு. எப்படி ஜெயிச்சிட்ருக்காங்க அவங்க? எஸ்ஐஆர்னால சொர்க்கத்தில் இருக்கவங்களாம் நிம்மதியாக இருக்காங்க. வாழ்கிறவங்கள்ட்ட ஓட்டு போடுறத விட செத்தவங்க ஓட்டை வாங்கினவங்க அதிகம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி கூட கார்ல் மார்க்ஸுக்கு சிலை வைக்கிறாங்கப்பா. கார்ல் மார்க்ஸு கம்யூனிஸ்ட்காரனே மறந்துட்டான். கம்யூனிஸ்ட்காரன் மறந்தார். தமிழ்நாட்டுக்கு கார்ல் மார்க்ஸுக்கு என்னப்பா சம்மந்தம்? எனக்கான தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரா? தமிழ்நாடு கலாச்சாரத்திற்கும் சமூகத்துக்கும் எதிரானவர்கள் இவர்களெல்லாம். திருப்பரங்குன்றத்தில் நான் விளக்கு வைக்கக்கூடாது, உடனே கார்ல் மார்க்ஸுக்கு நான் இங்கே செலவு வைப்பேன். என்னப்பன் முருகனை கும்பிடக்கூடாது, நான் கார்ல் மார்க்ஸை நான் கும்பிடுவேன். என்னங்க இது? என்ன நடந்துகிட்ருக்கு தமிழ்நாட்டில்? இது ஒன்றே தமிழ்நாட்டில் மக்களை பற்றி சிந்திக்காம நான் சொல்கிறாரு ஸ்டாலின் உடனே அப்படி சிகப்பு எட்டி பார்க்குதான். சிகப்பு எட்டி பார்க்கறதுனால தான் காவி கழுத்தை பிடிச்சி இழுத்து நெரிச்சிட்டு இருக்கீங்களா? சிகப்பெல்லாம் எப்படி எட்டி பார்க்குன்றது எனக்கு 2026 எவ்வளோ சிகப்பு எட்டி பார்க்குதுன்னு தெரியும். அதனால் இன்றைக்கி நான் சொல்கிறேன், சிகப்பு எட்டி பார்க்குதுன்றீங்க, ஆனால் துப்புரவு தொழிலாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. கூட வந்த சிகப்பெல்லாம் எங்கே போனாங்க? எங்கே போனாங்க சிகப்பெல்லாம்? பெட்டியாக அடங்கியிருக்காங்க, பெட்டி பாம்பாக அடங்கியிருக்கு சிகப்பு, அவ்வளவுதான். அதனால் சும்மா இந்த கூட்டணியை வச்சுட்டு அடிமை உங்களுக்கு ஒன்றும் இல்லை அது இதுன்னு நம்ம மக்கள் நம்ப மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் முதலமைச்சர் பேசினா நான் சொல்லிவிடுவேன், அவர் பேசின உடனே நாங்கள் அடிமையாக மாட்டோம், மத்திய அரசு எங்களை ஒரு பைசா கூட. அதான் நேற்று கூட நான் என்னோடய ட்விட்டரில் போட்டிருந்தேன், முட்டைன்னு போட்டு மத்திய அரசின் முட்டைன்னு போட்டு வச்சுருந்தாங்க. முட்டைனா பொரிக்கும், குஞ்சு வரும், அதுக்கப்புறம் முட்டை போடும், மல்டிப்ளை ஆகும். ஆக நீங்கள் எங்களை முட்டைன்னு சொல்லிகிட்டு இருக்கிறத நீங்கள் நிறுத்தினா மக்கள் தான் உங்களுக்கு முட்டையை கொடுக்க போகிறாங்க. அதனால் எதை பற்றியும் கவலை இல்லை. நாங்கள் மக்களோடு நிற்கிறோம், மக்களுக்காக மக்களோடு தான் எங்களோட இது. அதனால் எய்ம்ஸ் மருத்துவமனை திறப்பு செங்கல்பட்டு மாநாட்டுகளால் எதிர்கட்சிகள்லாம் பயங்கண்டு அஞ்சுகிறதுன்னு சொல்லி திமுக மகளிர் மாநாடு, இளைஞரணி மாநாடுல கூட்டத்தை பார்த்து எதிர்கட்சிகள்லாம் பயந்து போயிருக்கு. மகளிர் நிச்சயமா அஞ்சுகிறாங்க தமிழ்நாட்டில். மகளிரணி மாநாடை பற்றி அஞ்ச வேண்டாம். மகளிர் படிக்க போக முடியல, அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் என்னாச்சு, இசிஆர் கேஸ் என்னாச்சு,
கோயம்புத்தூர் என்னாச்சு? மகளிரை பார்த்து அஞ்சலை, அவங்க மாநாட்டில் உள்ள மகளிரை பார்த்து அஞ்சலை. தமிழ்நாட்டில் மகளிரே 5 போயிருக்கிறாங்க. ஒரு சேஃப்டி கிடையாது மகளிருக்கு. அதனால் சும்மா எல்லாம் மிரண்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு எதிரியே கிடையாது, எங்களை பார்த்து எல்லாரும் மிரள்றாங்க. என்ன ஜனநாயகமா இல்லைன்னா என்ன நடக்குது இது? அப்படியே ஒரு மெதப்பில் இருக்கார் முதலமைச்சர். எதிரியே கிடையாதான். எதிரி இருந்தால் தான் ஜனநாயகம். எதிரியே இல்லைன்னா என்ன ஆகுனா? எதிரின்னு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு, எந்திரின்னு மக்கள் சொல்ல போகிறாங்க. அவ்வளோதான் விஷயம். அதனால் இங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. மத்திய அரசின் திட்டங்கள் அது மாதிரி பெரியவர் ஒருத்தர் சொன்னார், 70 வயசுக்கு மேலே நாங்கள் திட்டம் கொடுத்துருக்கோம். அந்த கார்டை எங்கே கொண்டு போனால் அந்த கார்டு இங்கே வந்து தமிழ்நாட்டில் சிகிச்சை அளிக்கக்கூடாதுன்ற மாதிரி திட்டத்தை போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்க. அதனால் அது மட்டும் இல்லை, இங்கெல்லாம் சௌராஷ்டிராலேருந்து வந்த மக்கள் பாதி பேர் இல்லையா, அவங்கள இந்த நாடு அரவணைச்சிருக்கு. ஆனால் இன்றைக்கி ஒரு அமைச்சரே பேசுகிறாரு, என்னது பீகார்லேருந்து வந்தால் கொஞ்சம் டேபிள் தான் தொடப்பான், அது நாங்கள்லாம் நல்லா இருக்கோம். என்னது இதுங்க? எல்லாரையும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம். இன்றைக்கி அவங்க குஜராத்லேருந்து வந்து நமக்கு பட்டு சேலை செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இதான் வேற்றுமையில் ஒற்றுமை. ஆனால் சும்மா இப்படி பேசிக்கொண்டே இருக்கிறது நல்லதல்ல. அதனால் இன்றைக்கி பாஜக இன்றைக்கி ஒரே ஒன்றுங்க, ஒரு ஹாஸ்டலை பற்றி இன்றைக்கி ஒரு பத்திரிக்கை எழுதியிருக்குதுங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன் ஹாஸ்டலை பற்றி. பூச்சி சாப்பிட்றதுல பூச்சி, 10 டாய்லெட்டுங்க. எப்போ 1940 10 டாய்லெட் கட்டியிருக்காங்க. இன்றைக்கி 100% மாணவர்கள் அதிகமாக இருக்காங்க, டாய்லெட் கிடையாதுங்க. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஸ்வச் பாரத்னு பெண்கள் வெளியிடத்துக்கு போகக்கூடாதுன்னு டாய்லெட் கட்டினார். ஆனால் இன்றைக்கி ஹாஸ்டலில் போய் பாருங்கள். நான் உண்மையிலே இன்றைக்கி அந்த பத்திரிகையில் அந்த செய்தியை படித்ததுலேருந்து, ஏன்னா நான் கேசிஆர் கவர்னராக இருக்கும்போது இவர் ஆட்சியை விட்டு போகணுன்னு எப்போ முடிவு செஞ்சேன்னா, ஒரு ஹாஸ்டலுக்கு போகிறேன், அந்த ஹாஸ்டலில் குழந்தைய நாய் கடிச்சிருக்கு, சாப்பாடில் புழு மேயுது, இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு முடிவு செஞ்சேன். அதே மாதிரி அன்றைக்கி ஆட்சி போச்சு. இன்றைக்கி அந்த குழந்தைங்க சாப்பிட்ற சாப்பாடு என்னங்க நீங்கள் நான் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க? இன்றைக்கி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை எடுத்து பாருங்கள், ஹாஸ்டலில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள், அங்கே சாப்பாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். 40வது ஆண்டு நடக்கிற மாதிரி ஹாஸ்டல் நடக்குது. அதனால் இந்த ஆட்சி போக வேண்டிய ஆட்சி, மக்களெல்லாம் எங்கள் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தறிக்கட்டு போய் கொண்டிருக்கிறது ஆட்சி. அதனால் தறி கொண்டவர்கள் நீங்கள் அந்த முடிவை நாங்கள் எடுக்கிறோன்ற சொல்லுங்கய்யா. நெசவு தொழில் பாதிப்புக்கு காரணமே கோரா வந்து கர்நாடகா, சரிக்கு வந்து சூரத். 54,000 ஒரு மார்க், அதாவது 240 கிராம் எடை கொண்ட ஜரிகை, 45% மில்லி கொண்ட ஜரிகை 54,000 போச்சுக்காதுக்கு சொல்றேன்ட்டு. 3/4 பாதிப்பு இதனால தான். நான் என்ன தெரியுமா, ஜரிகை வெள்ளி ஏற சேலுடைய தரம் ஏறுது. சேலுடைய தரம் ஏற சொல்லும், வாங்கும் சக்தி குறையுது. அதை பற்றி கம்ப்யூட்டர் டிசைன்ல வந்துருச்சு ஏராளமா. காஞ்சிபுரத்தில் 10% ஒரிஜினல்னா 70% வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு குறை சொல்ல. ஆகினால இந்த ஜரிகை வந்து கொஞ்சம் அதை பற்றி நான் 54 ஆண்டுக்கு 35-40 ரூபாய்க்கு ஒரு மார்க் வந்ததுனாக்கா கொஞ்சம் விலை குறையும், சேல்ஸ் அதிகமாகும். அதே நேரத்தில் வந்து வெளிநாட்டுக்கு காஞ்சிபுரம் ஒரிஜினல் ஏற்றுமதி பண்ணா நெசவாளர்களுடைய வாழ்வாதாரம் குறையும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. தவறு இல்லைங்கய்யா, பாதிப்பு உங்களை மாதிரி தெரிஞ்சுக்கிறது பாதிப்பு இதனால்தான். வெள்ளி ஏறுது, தங்கம் ஏறுது, வெள்ளி ஏறுது, தங்கம் ஏறுது, கோரை அங்கே உற்பத்தி தரான். அங்கே என்னன்றான், எங்களுடைய வாழ்வாதாரம் வந்துட்டு அவன் ஏற்றுறான். இங்கே ஜரிகை ஏறுது, பயிர் ஏறுது, ஜரிகை ஏறுது. அதனால என்ன அர்த்தம்னா, ஆனா ஒண்ணு எவ்வளவு யாருனாலும் பட்டு சேலை மேல ஏற்றுறாங்க, ஆனா கூலி மாதம் குறையுது. அதேதான். யாரும் என்ன தெரியுமா, சேலத்துல அதான் நான் கேட்டேன், இந்த 45,000 10 பைசா கூலி யாருன்னா டிசைனர் மளிகை என்ன பண்றாங்க, அந்த பர்சன்டேஜ் கூலி குறைச்சிடறாங்க. சரி. அதே போல அந்த பட்டு சேலையோட தரம் அந்த ஆய்வு செய்யறதுக்காக ஒரு மையம் ஒன்று வச்சாங்க அரசாங்கத்தால. அந்த மையம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூலையில் வச்சிருக்காங்க, ஏதோ பேரளவுக்கு மட்டும்தான் வைக்கிறாங்க. இப்போ காஞ்சிபுரத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட கூட்டுறவு தொழிற்சங்கங்கள் இருந்து 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிஞ்சாங்க. கிட்டத்தட்ட கைவிட்டு என்னன்னா 20,000 தான் இந்த தொழிலில் இருக்காங்க. இது கூட பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி ஃபியூர் ஜரிகை, வெள்ளி, தங்கம் இதை வந்து சேர்க்கறதுல அதுக்குண்டான செகண்ட் 2G 1G என்ற மாதிரி அந்த 2G இருக்கா? இல்ல இதுல அதுல 2G உள்ள ஃபர்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் கேட்டகரி சொல்றோம்ல, தெரியுது. செகண்ட் கேட்டகரினா அந்த சாயத்தை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கோழி பட்டு சேலை விற்க போய் அந்த தரத்துக்கு நெசவாளர்கள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய நிலைமையா இருக்கு. யாருமே இப்போ இந்த பழைய ஒரு
தங்கமோ இல்லை வெள்ளியோ அந்த ஜரிகை இருந்ததுன்னா எதுவுமே போட்டாங்கன்னா அது ஒரு காஸ்ட் கிடைக்கும். இப்போ அந்த காஸ்ட் கூட டபுளாக இருக்குது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பட்டு சேலை யூஸ் பண்ணியிருப்போம் 350 ரூபா. அது இன்றைக்கி எதுவுமே போட்டாங்கன்னா 1 லட்ச ரூபா 50,000 ரூபாய் வரைக்கும் வரும். ஆனால் இந்த இப்போ 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி போனீங்கன்னா அந்த பட்டு புடவை 2,000 ரூபாய் கூட தேராது. அந்த மாதிரியான நிறைய சட்ட சிக்கல் இருக்கு. தனியார் பட்டு சேலைகள் குறிப்பிட்ட கைவிட்டு எனக்கூடிய தனியார் பட்டு சேலைகள் தான் 90% விற்பனை நடக்குது. கூட்டுறவு சங்கம்லாம் படிப்படியாக மூடிட்டாங்க. நெசவாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 60 above தான் இருக்காங்க. 20ல் வேலை செய்கிற மாணவர்கள் இல்லை ஒரு இளைஞர்களோ யாருன்னா இருக்காங்க, இருக்க மாட்டாங்க. தொழிற்சாலையை நோக்கி போயிட்டாங்க. உங்களுக்கு வருவாய் கிடைக்கல. இது வந்து காஞ்சிபுரம் பட்டு சேலை எப்படி நம்ம வரலாறு சொல்கிறோமோ அந்த மாதிரி வரலாறு போயிட்டு நம்ம அந்த ஒரு கண்காட்சியில் தான் இனி வரும் காலங்களில் பார்க்க முடியும். நம்ம சொல்லிக்கலாம் காஞ்சிபுரம் பட்டு சேலை காஞ்சிபுரம் வாங்க போய் போனால் எல்லாமே டூப்ளிகேட். இல்லை, நாங்கள் இன்னைக்கு பார்த்துட்டு இவங்களோட வாழ்வாதாரம் மேம்படுத்துறதுக்காக என்னென்ன முயற்சி செய்யணுமோ அதெல்லாம் முயற்சி செய்வோம். ஏன்னா பாதி நேரம் அவங்க பிரச்சனை யாரும் முழுமையாக கண்டுக்கல. அவங்க கண்ணில் பிரச்சனை இருக்க யாரும் பார்க்கல. நான் டாக்டர் ஆக்கினால கேட்டேன், இவ்வளோ நுணுக்கமாக பண்ணுறீங்களே, உங்களுக்கு கண் பார்வை எப்படி இருக்குன்னா சீக்கிரமே கண் பார்வை போயிடுதுன்றாங்க. இப்போ அதுக்கு அவங்க கண் பார்வையை மேம்படுத்துறதுக்கான திட்டம் இருக்கணும். அந்த அளவுக்கு அவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இருக்கணும். அதே மாதிரி நின்று காலை வச்சு காய்ச்சி 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கணும். மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கான்னா இல்லை. ஸோ இதெல்லாமே ரொம்ப மனதிற்கு வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிச்சயமாக இவங்க வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு. ஏன்னா நம்ம கலாச்சாரத்தில் இந்த மாதிரி தொழில்கள் அழிஞ்சிருச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸிபிஷனில் தான் வைக்க முடியும். அப்படி இல்லாமல் அது இல்லை அது நம்ம நல்ல வேலை நாங்கள் டாக்டருங்க சீரியஸாக இருக்கிறவங்கள தான் காப்பாற்றுவோம். இது சீரியஸாக இருக்குது, காப்பாற்றிடுவோம். புரியுதா? அது கூட எழுதிக்கலாம். பரிசோதனை மையம் நீங்கள் மக்களுக்கு தெரியுற மாதிரி பண்ணலாம். ஒரு இடத்துல மூலையில் அதில் பேக் சைடில் சொல்லுங்க உங்களுக்கு. இல்லை பரிசோதனை மையம் நிறைய எங்கேயோ ஒரு மூலையில் வச்சுருந்தாங்களாம். அது வந்து இதாகிடுச்சு. 1000 பேர் வராங்க மேடம். ஒரே ஒரு மிஷின் தான் இருக்கும். அவங்க எப்படி செக் பண்ணுவாங்க? கர்நாடகாவிலேருந்து வருவோம், ஆந்திராவிலேருந்து வருவோம், திருப்பூர்லேருந்து வரும், கோயம்புத்தூர்லேருந்து வரும். யார் செக் பண்ண மாட்டாங்க? காஞ்சிபுரத்தில் இ-சேவை மையம் மாதிரி நிறைய 10-15 இடம் வைக்கணும். 10-15 இடம் வைக்கணும். டன் மேடம், இந்த தேர்தல் பணியிலிருந்து முன்னாள் தலைவர் அண்ணாமலை அண்ணன் விலகி இருக்காரு. இது மீண்டும் அவர்களை தேர்தல் பணியில இணைக்க. அவர் தேர்தல் பணியிலேருந்து எங்கேயுமே விலகலப்பா. தேர்தல் அவர் உள்ளதா இருக்கு. அவர் தான் அறிக்கை கொடுத்தாரு. தேர்தல் எங்கேயுமே விலகல அவரு. மேடம், பெரும்பாலான கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி வந்து உறுதிப்படுத்துது. ஆனால் தேசிய கட்சியான காங்கிரஸ் வந்து தற்போது வரை வந்து மௌனம் காக்குது. உங்களோட கருத்து? ஆமாம், காங்கிரஸுக்கே இப்போ வந்து நம்பிக்கை இல்லை திமுக ஜெயிக்கும்னு. அதனால சூரியனை கும்பிட்றதுக்கு பதிலாக விசில் அடிச்சிட்டு இருக்காங்க அவங்க தலைவர்கள் எல்லாம். அவ்வளோதான். அதுதான் காங்கிரஸ் கூட சேர்ந்தா எல்லாரும் கீழே மூழ்கிற கப்பலில் கூட போனால் என்ன பண்ணுவாங்க? அதனால திமுகவே இப்போ யோசனை பண்ணிட்டு இருக்கு, காங்கிரஸும் யோசனை பண்ணிட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்றேன், தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாயிட்டே வருது, இந்திய கூட்டணி உதிரியாயிட்டே வருது. அவ்வளோதான். மதுரையில் இன்னைக்கு காலையில வந்து அதிமுக பிரமுகர் செந்தில்குமார்ங்கிற வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. ரொம்ப வருத்தமாக இருக்குப்பா. இதான் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்கணும். அதனால ரொம்ப கவலையாக இருக்குது. இதுக்காக தான் ஆட்சி மாற்றம் வேணும்னு நம்ம சொல்கிறோம். நன்றி தம்பிங்களா. பத்திரிகையாளர் அனைவருக்குமே எனது நன்றி. இந்த நேரம் வந்து கூட இருந்து எல்லாரோட பிரச்சனையும் தீருங்க. உங்கள் மூலமாக மக்களோட பிரச்சனை தீரும். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.